ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் எந்த மீன் வச்சுனாலும் செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ ஜிலேபி மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது கருப்பு புளி, புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் 2 நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கப்பில் 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறப்போ ஒரு கை அளவு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இதோட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதோட கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான குழம்பு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மீன் குழம்பு செய்ய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல புளி, அதை நல்லா கரைச்சி அந்த மசாலாவில் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது பத்தலைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கிளறிட்டு இருந்தோன்னா மீன் உடஞ்சி போயிடும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம். மீன் தலை ஒன்று மட்டும் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. மீன் வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்க நான் சொன்னேன் இல்லை, அந்த மீன் தலையை எடுத்து பாருங்கள். அந்த மீனோட கண் வெள்ளையாக வெளியே வந்திருந்ததுன்னா மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்காக நம்ம எல்லா பீஸையும் எடுத்து அழுத்தி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்படி நம்ம செஞ்சால் மீன் உடையாமல் நீட்டாக இருக்கும் குழம்புல. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.